ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட எதை குறித்து நம்ம தியானிக்க போறோம்னு சொன்னா, நான் கடந்த நாட்களில் ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதுல ஒரு ஊழியக்காரர் ஒரு வாலிபனை குறித்து பேசுகிறார். அந்த வாலிபன் ஊழியம் செய்யாம அவன் வெறுமனே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற ஒரு வாலிபன் அந்த ஐயா கிட்ட ஜெபிக்க வந்திருக்கான். அப்போ கடந்த 10 ஆண்டுகளாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு என்ன ஊழியம் வைத்திருக்கிறாருன்னு சொல்லி அதுக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா கிட்ட ஜெபிக்க வந்திருக்கான். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, 10 வருஷமா நீ அப்ப ஜெபம் தான் பண்ணிட்டு இருக்கியா, ஊழியம் செய்யலையா, நீ ஒரு வேஸ்ட், நீ ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அனுப்பிச்சிருக்கிற. அவர் சொல்ற 10 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஊழியம் செய்யாம அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, அப்போ நீ எங்கேயாவது போய் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கணும், டிராக்ஸ் கொடுத்துருக்கணும், ஏதாவது காரியம் செய்திருக்கணும், ஒண்ணுமே செய்யாம நீ 10 வருஷமா வெறும் ஜெபம் பண்ணிட்டு நீ ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி அவனை சொன்னாராம். ஸோ அதை குறித்து நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னு சொல்லி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் மற்ற ஒரு சகோதரனை பார்த்து நீ ஒரு குப்பை, மற்ற ஒரு சகோதரன் சொல்றதை விட கர்த்தருடைய பிள்ளையை பார்த்து, கர்த்தருடைய சாயல்ல படைக்கப்பட்ட அவருடைய மகனை பார்த்து நான் குப்பைன்னு சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், நான் கர்த்தருக்காக 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கலாம். ஆனா மற்ற ஒரு நபரை பார்த்து நீ ஒரு குப்பை என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. கர்த்தருடைய பார்வையில எல்லாரும் சமம்தான். நான் ஊழியக்காரனா இருக்கிறதுனால எனக்கு 2 கொம்பு முளைச்சிருச்சு, நீ விசுவாசியா இருக்கிறதுனால நீ வேஸ்ட் கிடையாது. இன் த சைட் ஆஃப் காட் எவ்ரி ஒன் இஸ் சேம். ஆண்டவருடைய பார்வையில எல்லாம் சமம் தான். நான் பெரியவன், நீ சிறியவன், நான் பெரிய ஜாதி, நீ இந்த ஜாதி, நான் பணக்காரன், நீ ஏழை, நான் நல்லவன், நீ கெட்டவன், நான் பரிசுத்தவன், நீ பாவி, கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில எல்லாரும் சமம் தான், எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். அப்போ ஆக்சுவலா அந்த ஐயா என்ன சொல்லியிருக்கணும், சரி 10 ஆண்டுகளை ஜெபித்து கொண்டு இருக்கிறாயே, அவன் குழப்பத்துல இருக்கான், அவனுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல, ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு என்ன பண்ணும், எதற்கு கர்த்தர் உங்களிடத்துல கொண்டு வரான்னு சொன்னா, நீ ஆலோசனை கொடுத்து உன்னுடைய கிருபை என்ன, உன்னுடைய தானத்து என்ன, உன்ன வரங்கள் என்ன, நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யன்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி ஊழியம் செய்வேன். அதை விட்டு நீ குப்பைன்னு சொல்லி அனுப்பிச்சா 10 வருஷம் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறவனும் அந்த ஜெபத்தையும் விட்டு கர்த்தரை விட்டே அவன் வழி விலகி போயிடுவான். அப்ப இன்றைக்கு நம்ம சபையை விட்டு அநேக வாலிபர்கள் முக்கியமா போவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அநேகர் குழப்பத்துல இருக்கிறாங்க, அநேக போராட்டத்துல இருக்கிறாங்க, இன்னும் இப்ப மறைமுகமான பாவத்துல இருக்கிறாங்க. பிசாசு என்ன பண்ணுவான், அப்படி ரகசியமான பாவங்களை கொடுத்து ஊழியத்தை எழும்ப முடியாதபடிக்கு குழப்பத்தின் ஆவியை கொடுத்து அப்படி அநேகரை கட்டி வைத்திருக்க. அப்ப கர்த்தர் உங்ககிட்ட யாரையாவது கொண்டு வராருன்னு சொன்னா எதற்கு விடுதலைக்காக கொண்டு வராரு, ஆலோசனைக்காக கொண்டு வராரு. நம்ம அவர்களை ஜெபித்து விடுதலையாக்குவதை விட்டு அவர்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து குழப்பத்தில் என்னென்ன காரியங்களை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் வார்த்தை சொல்வது பதிலாக நீ குப்பை, நீ ஒண்ணுக்கும் உதவாதவன் போடான்னு சொல்லி திரத்தி விடுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. அப்போ ஆண்டவரிடத்திலேயே ஆண்டவர் பாத்தீங்கன்னா பாவியான ஒரு ஸ்திரீ வரும்போது நீ பாவம் செய்யாதன்னு சொல்லி என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அப்போ நாம் ஒரு நபரை கர்த்தர் நம்ம இடத்துல அழைத்து வருகிறான்னு சொன்னா ஜெபம் பண்ணி அவங்களுக்கா முதல்ல ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணணும். பிரேயர் பண்ணும்போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த கட்டுகள் அறுக்கப்படும். அடுத்தது கர்த்தருடைய ஆலோசனை நம்ம சொல்லணும். ஸோ எதற்காக நான் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில நாம சமம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், யாரும் வேஸ்ட் கிடையாது, யாரும் குப்பை கிடையாது. எல்லாரும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய குடும்பத்தில் நாம் அங்கத்தினராய் நாம் இருக்கிறோம். அதனால ஒரு பிள்ளை என்ன இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும், இன்னொரு பிள்ளை சோம்பேறியா இருக்கும். சில பிள்ளை நல்லா படிக்கும், சில பிள்ளை நல்லா படிக்காது, சில பிள்ளை கீழ்படியும், சில பிள்ளை கீழ்படி. அதனால இந்த பிள்ளை கீழ்படியில, அதனால இது என் பிள்ளை இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லிவிட முடியாது. ஸோ எப்படி நம்ம ஒவ்வொரு பிள்ளையும் ஹேண்டில் பண்ற ஒரே விதத்துல எல்லா பிள்ளையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு பிள்ளைய நம்ம ஒரு விதமா ஹேண்டில் பண்ணுவோம், இன்னொரு பிள்ளைய இன்னொரு விதமா ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ அன்போடு கூட நாம் மற்றவர்களுக்கு நாம் ஜெபித்து கர்த்தருடைய ஆலோசனை நம்ம கொடுக்க வேணும். அதை விட்டு நீ குப்பை, நீ லாய்க்கில்லை, நீ ஒண்ணுத்துக்கு உதவாதன்னு சொல்லி நாம் துரத்தி விட நம்ம கூட எல்லாரையும் நம்ம அணைத்து கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொண்டு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து
அவங்களை உற்சாகப்படுத்தி சரியான பாதையில நம்ம வழிநடத்த வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.